2 வகை கொண்ட வகைப்படுத்தப்பட்ட சாரா மாறியுடன் பிற்செலவு பரிசீலனை மேற்கொள்ளல். ரிக்ரெஷன் அனாலிசிஸ் வித் ஒன் பைனரி கேட்டகாரிக்கல் வேரியபிள். இவ்வீடியோவில் நீங்கள் வகைப்படுத்தப்பட்ட மாறிகளை SPSSல் எவ்வாறு எண்கணித மாறியாக மாற்றுவது என்பது தொடர்பாக கற்க முடியும். 2 வகை கொண்ட வகைப்படுத்தப்பட்ட மாறியுடன் பிற்செலவு பரிசீலனையை SPSSல் மேற்கொண்டு எவ்வாறு முடிவுகளை எழுதலாம் என்பது பற்றியும் நீங்கள் கற்க முடியும். முன்னைய வீடியோவில் எண்கணித சாரா மாறிகளுடன் பிற்செலவு பரிசீலனை மேற்கொள்வது பற்றி பார்த்தோம். இவ்வீடியோவில் வகைப்படுத்தப்பட்ட மாறிகளை பிற்செலவு மாதிரியில் சேர்த்து எவ்வாறு பரிசீலனை மேற்கொண்டு முடிவுகளை எழுதலாம் என்பது பற்றி பார்ப்போம். உதாரணமாக, வீடுகளின் விலையினை பல காரணிகள் தீர்மானிக்கின்றன. வீடுகளில் காணப்படும் தீ வெளியேற்றும் வசதியானது வீடுகளின் விலையினை இங்கு தீ வெளியேற்றும் வசதியானது ஒரு வகைப்படுத்தப்பட்ட மாறியாகும். இவ்வகைப்படுத்தப்பட்ட மாறியில் 2 வகைகள் காணப்படுகின்றன. உதாரணமாக, தீ வெளியேற்றும் வசதி உள்ளது அல்லது தீ வெளியேற்றும் வசதி இல்லை என்பதாகும். இவ்வாறு 2 வகைகள் காணப்படும் போது வகைப்படுத்தப்பட்ட மாறியாக உள்ள ஒரு சாரா மாறியினை எவ்வாறு பிற்செலவு மாதிரியில் இணைத்து நாம் அந்த சாரா மாறியின் தாக்கத்தை அறிந்து கொள்ளலாம் என்பதை பற்றி இவ்வீடியோவில் நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். வழமையாக வகைப்படுத்தப்பட்ட மாறிகளை SPSSல் பெறுமதிகளை கொடுத்து தரவு பதிவு செய்ய முடியும். உதாரணமாக, பால் நிலையை எடுத்துக்கொண்டால் ஆண் என்றால் 1 எனவும் பெண் என்றால் 2 எனவும் நாம் அவற்றை வகைப்படுத்தி அவற்றிற்கு பெறுமதி கொடுத்து அவற்றை தரவு பதிவு செய்ய முடியும். இங்கே குறிப்பிடப்பட்ட உதாரணத்தில் தீ வெளியேற்றும் வசதி உண்டு என்பதற்கு 2 எனவும் தீ வெளியேற்றும் வசதி இல்லை என்பதற்கு 1 எனவும் பெறுமதி கொடுக்கப்பட்டு தரவுத்தாளில் தரவானது பதிவு செய்யப்பட்டுள்ளது. பிற்செலவு மாதிரியில் இவ்வகையான வகைப்படுத்தப்பட்ட மாறிகளை இணைத்து நாம் தரவு பகுப்பாய்வு மேற்கொள்ளும் போது 1, 2 அல்லது 2, 3 அல்லது 3, 4 என வகைப்படுத்தப்பட்டிருக்கும் மாறிகளை கொண்டு நாம் அந்த மாதிரியில் பகுப்பாய்வினை மேற்கொள்ள முடியாது. இதனை நாம் 1, 0 என வகை கொண்ட மாறிகளாக மாற்றுதல் வேண்டும். இவ்வாறு வகை கொண்ட மாறிகளாக மாற்றியதன் பின்னரே பிற்செலவு மாதிரியில் நாம் இந்த வகைப்படுத்தப்பட்ட மாறிகளை இணைத்து பரிசீலனையை மேற்கொள்ள முடியும். இங்கே SPSSல் 2 வகை கொண்ட வகை மாறியாக நாம் எவ்வாறு மாற்றலாம் என்று பார்ப்போம். இங்கு 2 வகை கொண்ட வகை மாறியானது 1 அல்லது 0 காணப்படுதல் வேண்டும். உதாரணமாக, வீடுகளுக்கு தீ வெளியேற்றும் வசதி காணப்படுமாக இருந்தால் 1 எனவும் தீ வெளியேற்றும் வசதி இல்லை என்று காணப்படுமாக இருந்தால் தீ வெளியேற்றம் இல்லை என்றால் நாம் 0 மாற்றுதல் வேண்டும். இவ்வாறு வகை மாறிகளை மீளவும் 2 வகை கொண்ட எண் மாறியாக மாற்றுவதென்றால் SPSSல் சில படிமுறைகளை நாம் பின்பற்றுதல் வேண்டும். ஏனெனில் ஏற்கனவே இந்த வகைப்படுத்தப்பட்ட மாறியானது 2, 1 என பெறுமானமிடப்பட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் இப்பொழுது அதனை 1, 0 என பெறுமதியிட்டு நாம் மாற்றப் போகிறோம். இதற்காக SPSSல் டிரான்ஸ்ஃபார்ம் என்னும் மெனுவை கிளிக் செய்ய வேண்டும். அதில் ரீகோட் இன்டு டிஃபரண்ட் வேரியபிள், அதாவது குறிப்பிட்ட வகை மாறியை மீளவும் பெறுமானப்படுத்தி வேறொரு மாறியாக மாற்றும்படி நாம் அதனை கேட்டுக்கொள்ள முடியும். இதன் போது தோன்றும் டயலாக் பாக்ஸில் ஃபயர் பிளேஸ் என்னும் மாறியை தெரிவு செய்ய வேண்டும். அதாவது தீ வெளியேற்றம் என்னும் மாறியை நாம் தெரிவு செய்து இதனை வெளியீட்டு மாறியாக வலப்பக்கம் இருக்கும் பெட்டிக்குள் இடமாற்றுதல் வேண்டும். இங்கே புதிதாக தோன்ற வேண்டிய மாறியின் பெயரை நாம் டைப் செய்ய வேண்டும். இங்கே அதனை நாம் டம்மி ஃபயர் பிளேஸ் என்று குறிப்பிட வேண்டும். அதன் கருத்து யாதெனில் நாம் இங்கே 1, 0 என அதனை நாம் டம்மி வேரியபிள்ஸாக உருவாக்க போகிறோம். பின்னர் அம்மாறியின் முழுமையான விளக்கத்தை எழுதுதல் வேண்டும். பின்னர் சேஞ்ச் என்னும் பட்டனை கிளிக் செய்ய வேண்டும். பின்னர் ஓல்ட் அண்ட் நியூ வேல்யூஸ் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். அதாவது இங்கே நாம் ஓல்ட் அண்ட் நியூ வேல்யூஸ் மூலமாக பழைய பெறுமதிகளை புது பெறுமதிகளாக மாற்றப் போகிறோம். இதன் போது தோன்றும் டயலாக் பாக்ஸில் பழைய பெறுமதி 2 என்பதை புதிய பெறுமதி 1 எனவும் பழைய பெறுமதி 1 என்பதை புதிய பெறுமதி 0 எனவும் நாம் மீள பெறுமதி இடுதல் வேண்டும். பின்னர் இதனை SPSSற்கு கட்டளையிடுதல் வேண்டும். பின்னர் ஓகே என்பதை கிளிக் செய்ய வேண்டும். தற்போது SPSSல் தரவு பார்வையில் பார்க்கும்போது ஃபயர் பிளேஸ் டம்மி என்னும் புதிய ஒரு மாறியானது உருவாகியுள்ளதை நாம் பார்க்கலாம். இங்கே அந்த மாறிக்குரிய வகை பெறுமதியானது 1, 0 மாற்றப்பட்டு காணப்படுகிறது. இப்போது நாம் 2
வகை கொண்ட வகை மாறிகளை டம்மி வேரியபிளாக உருவாக்கி இருக்கிறோம். அதாவது 1, 0 என்ற வகையில் உருவாக்கி இருக்கிறோம். இனி நாம் இந்த வகைப்படுத்தப்பட்ட மாறியை கொண்டு எவ்வாறு பிட்செலவு பரிசீலனையை மேற்கொள்ள முடியும் என்று பார்ப்போம். இதற்காக முதலில் அனலைஸ் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். பின்னர் ரிக்ரெஷன் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். பின்னர் லீனியர் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். பின்னர் வீட்டின் பெறுமதி அது ஒரு சார் மாறி என்பதால் அதனை நாம் தெரிவு செய்து சார் மாறி என்னும் பெட்டிக்குள் மாற்றுதல் வேண்டும். டிபெண்டன்ட் என்னும் பாக்ஸுக்குள் மாற்றுதல் வேண்டும். பின்னர் டம்மி ஃபயர் பிளேஸ் என்பதை தெரிவு செய்து அதனை சாரா மாறி பெட்டிக்குள் மாற்ற வேண்டும். இண்டிபெண்டன்ட் பாக்ஸுக்குள் மாற்றுதல் வேண்டும். பின்னர் ஓகே என்பதை கிளிக் செய்யவும். இப்போது பிட்செலவு மாதிரி பரிசீலனைக்கான பிட்செலவு பரிசீலனை வெளியீடுகள் பெறப்பட்டுள்ளன. வெளியீடு 1 ஆனது பிட்செலவு பரிசீலனை முறையாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது என்பதை காட்டுகிறது. இங்கு 2 வகை கொண்ட வகைப்படுத்தப்பட்ட மாறியானது சாரா மாறியாக காணப்படுகிறது. வெளியீடு 2 ஆனது மாதிரி சுருக்கத்தை வெளிப்படுத்துகின்றது. இங்கு சீராக்கப்பட்ட ஆர் பெறுமதியானது 0.126 ஆக காணப்படுகின்றது. இதன் மூலம் தீ வெளியேற்ற வசதியானது வீட்டின் பெறுமதியில் 12.6 வீதமான செல்வாக்கு செலுத்துகின்றது என்னும் முடிவுக்கு நாம் வர முடியும். வெளியீடு 3 ஆனது காரணி பகுப்பாய்வினை வெளிப்படுத்துகிறது. அனோவா இவ்வெளியீட்டினை அடிப்படையாக கொண்டு கருதுகோள் பரிசீலனையை நாம் மேற்கொள்ள முடியும். கருதுகோளானது பின்வருமாறு எழுதப்படலாம். பூஜ்ஜிய கருதுகோள் தீ வெளியேற்ற வசதியானது வீட்டின் பெறுமதியில் செல்வாக்கு செலுத்தவில்லை. மாற்று கருதுகோளானது தீ வெளியேற்ற வசதியானது வீட்டின் பெறுமதியில் செல்வாக்கு செலுத்துகின்றது. இங்கே 3வது வெளியீடை பார்க்கும்போது பொருண்மை பெறுமானமானது 0.106 காணப்படுகின்றது. இது பொருண்மை மட்டம் 0.05 விட அதிகமாக காணப்படுவதால் பூஜ்ஜிய கருதுகோளானது ஏற்றுக்கொள்ளப்பட்டு மாற்று கருதுகோளானது நிராகரிக்கப்படுகிறது. இதன் மூலம் ஆய்வாளர் பல முடிவுகளை மேற்கொள்ள முடியும். இங்கே தீ வெளியேற்ற வசதியானது வீட்டின் பெறுமதியில் குறிப்பிடத்தக்க முக்கியத்துவமான செல்வாக்கினை செலுத்தவில்லை என்பதாகும். இனி வெளியீடு 4 அடிப்படையாக கொண்டு குணக பெறுமதிகளை பெற்றுக்கொள்ள முடியும். இவ்வட்டவணையை அடிப்படையாக கொண்டு பின்வரும் எதிர்வு கூறல் சமன்பாட்டினை எழுத முடியும். y சமன் x0 சக x1. இங்கே y என்பது சார் மாறியாகும். வீடுகளின் பெறுமதி சமன் ஏனைய காரணிகள் சக தீ வெளியேற்றும் வசதி. y சமன் 226.700 சக 4.29 தீ வெளியேற்றும் வசதியின் செல்வாக்கு குறிப்பிடத்தக்கதாக இல்லை. ஏனென்றால் இங்கே பொருண்மை பெறுமானமானது பொருண்மை மட்டத்தை விட அதிகமாக காணப்படுகிறது. அதாவது 0.05 விட பொருண்மை பெறுமானமானது 0.106 உயர்வாக காணப்படுகிறது. ஆனால் ஏனைய காரணிகளின் செல்வாக்கு அதிகமாக காணப்படுகிறது. இங்கே ஏனைய காரணிகளுக்குரிய பொருண்மை பெறுமானத்தை பார்த்தால் 0.0000 இது 0.05 விட குறைவாக இருப்பதால் ஏனைய காரணிகளுடைய செல்வாக்கு குறிப்பிட்டு கூறக்கூடியதாக உள்ளது. இவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த சமன்பாட்டை நாம் எழுதி கொள்ள முடியும். வீட்டின் பெறுமதி சமன் 226.700 சக 4.2901. பெறப்பட்ட சமன்பாட்டின் அடிப்படையில் தீ வெளியேற்றும் வசதி காணப்படும் போது வீட்டின் பெறுமதியானது 226.700 சக 4.29 தர 1. அதாவது இங்கே 1 என்பது தீ வெளியேற்றும் வசதி இருக்கும்போது அதனுடைய பெறுமதி எவ்வாறு காணப்படும்? தீ வெளியேற்றும் வசதி இருக்கும்போது 230.990 என்கின்ற பெறுமதியும், தீ வெளியேற்றும் வசதி இல்லாத போது அதனுடைய சமன்பாடானது 226.700 சக 4.29. இங்கே 0 என்பது தீ வெளியேற்றும் வசதி இல்லை என்னும் போது இங்கே வீட்டின் பெறுமதியானது 226.700 காணப்படும். எனவே இந்த வேறுபாட்டை நாம் குறிப்பிட்டு கூறக்கூடியதாக இருப்பினும் தீ வெளியேற்றும் வசதியானது ஒரு முக்கியத்துவமுடைய செல்வாக்கினை அதனுடைய பெறுமதியில் காட்டவில்லை என்கின்ற முடிவை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக உள்ளது. ஏனென்றால் இங்கே பொருண்மை பெறுமானமானது பொருண்மை மட்டத்தை விட அதிகமாக காணப்படுவதால் நாம் இதனை குறிப்பிட்டு கூறக்கூடிய செல்வாக்கு இல்லை என்கின்ற முடிவுக்கு நாம் பெற முடியும். இவ்வீடியோவில் நீங்கள் 2 வகை கொண்ட மாறிகளை, அதாவது 2 வகை கொண்ட வகைப்படுத்தப்பட்ட மாறிகளை பிட்செலவு பரிசீலனையின் பிட்செலவு மாதிரியில் இணைத்து எவ்வாறு பரிசீலனை மேற்கொள்ளலாம் என்பது பற்றி பார்த்தீர்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.